ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற அருட்பிரகாச எம் பெருமானின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் அருட்பெருஞ்சோதி அடைவு என்கின்ற தலைப்பில் 3வது பாடலில் உள்ளத்தே பெருங்களிப்புற்று அடியேன் மிக உண்ணுகின்றேன். உள்ளத்தே பெருங்களிப்புற்று அடியேன் மிக உண்ணுகின்றேன். வளத்தே அருட்பெருஞ்சோதியினால் ஒளி வாய்த்தது எனது. ஒளி வாய்த்தது எனது குலத்தே நிறைந்தனையும் கடந்து ஓங்கி உளவு பரிமளத்தே மிகுந்து வயங்கும் அமுதம் மனமகிழ்ந்தே என பாடலை பயிற்சிகின்றார். உள்ளத்தே, மனம் என்பது ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடியது. புத்தி என்பது நல்லது கெட்டது என்பது குறித்து விசாரிக்க வல்லது. சித்தம் என்பது விசாரித்ததை அறிவில் அறியணும். அகங்காரம் தீமையை தவிர்த்து நன்மையை செய்யணும். ஆனால் நம்ம ஐயா அறிவை பற்றி சொல்லும்போது தோன்றும் அறிவு, தோற்றும் அறிவு, தோற்றுவிக்கும் அறிவு, பதி அறிவு என 4 வகை குறிப்பிடுகிறார். தோன்றும் அறிவு கண் முதலிய இந்திரியங்களுக்கு தோன்றும் காட்சி. கண் ஒரு பொருளை பார்க்கிறதென்றால் அது கண்ணில் உள்ள இந்திரிய அறிவு என்று பெயர். பிறகு பார்க்கப்பட்ட பொருளை அறிந்து அது எத்தன்மை உடையது என விசாரிக்கக்கூடியது. கண் மல்லிகை பூ பார்த்தது, அதன் தன்மை வெள்ளை, மனம் வீசும், அன்றே வாடிவிடும் என அறிவது. இது மனம் முதலிய கரணத்தினுடைய அறிவு, மன அறிவு அல்லது கரண அறிவு. பிறகு அந்த பொருளினை பூரண உபயோகத்தை அதன் தன்மை அறிந்த அறிவே ஜீவ அறிவு. இது தோற்றுவிக்கும் அறிவு. மனதால் உண்மையை ஓரளவுக்கு உலகியலில் கடந்து அருளியலில் ஆன்ம அறிவை கொண்டே அறிவது இந்த ஆன்ம அறிவெனும் பதி அறிவாகும். நம் பெருமான் கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும். இது மனித தேகத்தில் பூரணமாக இங்கும் பரவியுள்ளது என நமக்கு உபதேசம் கூறி சாகாத கல்வியே கல்வி, சாகாத கல்வியே கல்வி, தான் அறிந்த அறிவே தகும் அறிவு என நமக்கு உபதேசிக்கிறார். அவ்வாறு ஆன்ம அறிவை கொண்டு இந்த அருளியலை அறிய வேண்டும். இந்த ஆன்ம அறிவு உள்ள இடம் உள்ளம். உதாரணம், எலும்பு முறிவு ஏற்படுகிறது உடலில். கண்ணால் பார்த்து ஓரளவுக்கு ஊகிக்க முடிகிறது. அதற்கு பிடிபடவில்லை என்றால் ஒரு எக்ஸ்ரே எடுப்பார்கள். அந்த எக்ஸ்ரேக்கும் பிடிபடவில்லை என்றால் எம்ஆர் சிடி ஸ்கேன் செய்து துல்லியமாக பார்ப்பது. இதுபோல்தான் இந்த உளம், உள்ளகம், ஊடகம், உள்ளம் என 4 பிரிவாக உள்ளது. அதனால்தான் நாம் பெருமான் புறம், புறப்புறம், புறம், அகப்புறம், அகம் என பிரித்து நாம் விளங்க ஆரியல் அகம் புறம், அகப்புறம் புறப்புறம், ஆரமுது என கருள் அருட்பெருஞ்சோதி என்கின்றார். ஆக இந்திரியம், கரணம், ஜீவன் 4 இடத்திலும் எனக்கு அமுதம் குடு என இறைவனிடம் கேட்கிறார். புறம் கண் இந்திரிய ஒழுக்கம், புறப்புறம் மனம் கரண ஒழுக்கம், அகப்புறம் ஜீவன் ஜீவ ஒழுக்கம்,
அகம் ஆன்மா, ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 இடமும் நாம் ஜீவகாருண்யத்தால் நம் தயவு பெற்று நாம் பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் நம் தரத்துக்கு தக்கவாறு உதவி செய்ய செய்ய நாம் செய்த உதவியால் நமக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்மாவுடன் கூட்ட உலகறிவு கடந்த அருளறிவு பெறும்போது அகம் புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த 4 இடத்தும் ஓங்கிய அமுதே என்கின்றார் பெருமான். இப்பொழுது கண் தயவாகி கல்லாய மனம் கரைந்து பொன்னொழி கூடணும். பொன்னொழி கூடும் பொழுது ஜீவனில் நம்மை போன்றுதான் எல்லா ஜீவனும் காற்றை ஜீவித்து வாழ்கின்றது என்கின்ற உயிர் உணர்வு ஏற்பட்டு ஆன்மா உயிர்கள் பால் தயவும் ஆண்டவரிடத்து மட்டும் அன்பும் கொண்டு பிரபஞ்சத்து பொருள்களின் மீது பற்று வைக்காமல் வெறுப்பு ஏற்படும் பொழுது ஆன்மா நெகிழ்கிறது. அதனால் ஊற்றெழும் கண்ணீர், அதனால் உடம்பு நனைகிறது. புருவ மத்தியில் உள்ள வெண்தாமரை மலர் மலர்கிறது. தேன் சுரந்து இவருக்கு வழங்குகிறது. இதை அருட்பெரு சக்தி தாய் வழங்கியது. அதனால்தான் மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் உற்றெடுத்து ஓடி நிரம்பிட என அகவலில் பதிவு செய்கின்றார் நம்மை. அருட்சக்தி தாய் என்பது தயவு பேராற்றல். நாம் தயவானதனால் அந்த தயவு பேராற்றல் நமக்கு வழங்கியது. முன்பு உள்ள அமுதம் நம் தவத்தால் நாம் உண்ணுவது, இப்போது உள்ள அமுதம் ஜீவகாருண்ய நாம் செய்ய செய்ய பூரணமானால் அவர் ஊட்டுவது. அதனால்தான் உள்ளத்து பெருங்கழிப்புற்று அடியேன் மிக உண்ணுகிறேன் என்கின்றார் நம் ஐயா. உள்ளத்தே அருட்பெருஞ்சோதியினால் ஒளி வாய்த்தது. பரம ஆகாச சுரபரான பெருஞ்சோதியான இறைவன் ஆன்ம சிற்றணு ஒளி, ஒளிக்குள் ஒளியாக சிற்றொளியாக உள்ளார். அந்த பேரொளி எவ்வாறு கூடியதெனில் இயற்கை உண்மை கடவுள் இவருக்கு கூறுகிறார், உயிருள் யாம் எம்முள் உயிர், இதை உணர்ந்து உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மெய் சிவமே என்கின்றார். இவர் இறைவன் எல்லா உயிரினும் நீக்கமர நிறைந்துள்ளான். அதாவது உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி உள்ளார் என்பதை உணர்ந்து அந்த உயிரின் துன்பம் 7: பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை. இதில் பசியும் கொலையும் பரோபகார செயல். காரணம், பசி தொடருமேயானால் அந்த உயிர் இறந்துவிடும் என நம் பெருமான் வடலூர் திருவடிகள் 23/5/867 வைகாசி 11 சத்திய தர்மசாலையை நிறுவி கோடான கோடி ஏழைகள் பசியை போக்க போக்க அன்னவரயம் செய்கிறார். ஐயா அன்னவரயம் செய்ய செய்ய ஐயாவுக்கு ஆற்றல் கூடுகிறது. ஆற்றல் என்பது பவர், சக்தி. இந்த சக்தி கூட கூட அருட்பெருஞ்சோதியின் உபகார சக்தி இந்த ஆற்றலை சிற்பொதுவாகிய ஆன்ம அணு ஒளியுடன் கூட்டுகிறது. இப்ப ஐயா உலகறிவு கடந்த அருளறிவு பெறுகிறார். அருளறிவு பெற்றவுடன் நம் ஐயா உபதேசமாக அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவு என வகுத்தமை சிவமே என்கின்றார். இந்த அறிவினில் ஓர் அறிவு கூடியவுடன் ஐயா ஒரு குறிப்பு தருகிறார் உலகிற்கு அகவலில். செடியரு தேதிட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி என்கிறார். இதனை விளக்க பாயிர விருத்தி ஒளிவில் ஒடுக்கத்தில் உரைநட பகுதி 170 அன்பரெல்லாம் முன்ன என்பதில் அன்பர் என்பது பொருள் புகழாதிய குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைதும் என்று இடைவிடாது அதனையே விரும்பி பயில்வோரை குறித்தது என்று உணர்க என பதிவு செய்கிறார். எனவே பெருமான் ஆண்டவரிட தன்பும் உயிர்கள்பால் தயவும் கொண்டு தொடர்ந்து மரண துன்பம் நீங்கி துன்பம் மறுத்து ஒரு துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி என்கின்றார். இப்ப பெருமான் ஜீவதேவால் 16ஆம் நிலையாகிய ஞானத்தில் நாயனம் கடக்கின்ற போது ஈரன் நிலையென ஏம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளை என்கின்றார். 16ஆம் நிலையை ஜீவதேவால் கடக்க 17ஆம் நிலையாகிய அருள் எனும் கடவுள் தயவு கொடுக்கிறது. 18ஆம் நிலையாகிய அந்த தயவை கடவுள் நிலையறிந்து அம்மையமாகிறார். இப்ப இவரின் அருள் அறிவு உடன் இறைவனின் பேரறிவு கலக்கிறது. இதனை அகவலில் அருளொளி அடைந்தனை, அருளமுது உண்டனை, அருள்மதி வாழ்கவென்ற அருளிய சிவமெனவும், அருள்நிலை பெற்றனை, அருளொடி உற்றனை, அருளரசு ஏற்றுக என்ற அருளிய சிவமே எனவும் உறுதி செய்கிறார். உள்ளத்தே
நாம் ஜீவதேவ புரிவது நம் வேலை, கூடுவது அவர் வேலை. பெருமானுடன் கூடினார், அதனால் பேரொளி கிடைக்கப்பெற்று நம் பெருமான் அண்ட கோடி முழுதும் காணும் கண்கள் எய்தியே அறிந்தேன் அங்கை கனி போல அவற்றில் உள்ள செய்தியை என்கின்றார். மேலும் இறைவன் ஐயாவை வாழ்த்துகிறார். துன்பெல்லாம் தீர்ந்தன, சுகம் பளித்தது, நினையே சூழ்ந்தது அருள் ஒளி நிறைந்த சுத்தசன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரமானது உலகில் பண்பலாம் நீக்கி நல் வழியெல்லாம் ஆக்கி மெய் மண்ணுயிரெல்லாம் கழித்தட நினைத்தனை உந்தன் மன நினைப்பின்படிக்கு அன்பா நீ பெருக உளவாது நீர் விளையாடுக அருட்ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உன்னை கைவிடோம் ஆணை நம் ஆணை என்றே தென்புற உருவாக்களித்து என்னுள்ளே கலந்து இசையுடன் இருந்த குருவே எல்லாம் செய்ய வல்ல சித்தாகி மணிமன்றில் இளங்கு நட ராஜபதியை என இறைவன் இவரை வாழ்த்துகிறார். குலத்தே நிறைந்தனன், புருவமத்தி தான் குலம், இங்கு நிறைந்ததை அகவலில் சபை எனது உலமென தான் அமர்ந்து எனக்கு அபயம் அளித்தது ஒரு அருட்பெருஞ்சோதி என்கின்றார். புருவமத்தியாகிய குலத்தில் நிறைந்தவுடன் அருள் ஓங்கி சத்திய ஞான சபையை தன்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் என்கின்றார். சுத்த சன்மார்க்கத்துக்குரிய பேராற்றலாகிய ஆடூர் சித்திகள் 64 கோடி, கூட்டூர் சித்திகள் கோடிபல் கோடி, அறிவுறு சித்திகள் அனந்த கோடி, கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி எல்லா சித்திகளையும் பெற்று கடந்து ஓங்கி உளவு பரிமளத்தே இறைவனுக்கு உரிய வாசம் இவர் உள் வீசுகிறது. இதனை அனுபவ மாலை 10வது பாடலில் கற்பூரம் மணக்கின்றது என்னுடம்பு முழுவதும், கணவர் திருமேனியில் கலந்த மனம் அதுதான், இற்பூத மனம் போல மறைவதென்று கண்டாய், இயற்கை மனம் துரிய நிறை இறை வடிவத்து உள்ளதே என்கின்றார். மிகுந்து வயங்கும் அமுத மனம் மகிழ்ந்தே ஜீவதைவால் மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஓட்டடித்து ஓடி நிரம்பிட கண்களில் நீர்வருகி கால் வழிந்து ஓடிட அவ்வாறு ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அருளமுதம் சுரந்து உடல் யாவும் ஓடி பரவியதால் தேகம் ஒளிமயமாகிறது. இதனை 4600ஆம் பாடலில் ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுது எனக்கு நல்கியதே வான பொருட்பெரும் ஜோதி பொதுவில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி என்கின்றார் நம் ஐயா. நாமும் பாடுபட்டால் பலனடையலாம். ராமலிங்கா அபயம். திருச்சிற்றம்பலம்.